நான் பள்ளிகள்ல பேசும்போதும் சொல்லுவேன், கல்லூரிகளில் பேசும்போதும் சொல்லுவேன், பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை மாத்திரம் பார்க்காதீங்க. ஹீரோஸ் எல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் தான் என்னை யாரும் அதை பத்தி கவலையே பட மாட்டேன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள பிடிச்சி இழுத்து அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுங்க. இன்னும் சொல்ல போனா பல புத்திசாலிகள் அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. முதல் பெஞ்சு அவங்க ஆப்டே பண்ண மாட்டாங்க. ஆக அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு, குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும் என்றால் ஒரு கண்ணாடி டம்ளரை போல கையாள வேண்டும். அழுத்தி பிடிச்சிட்டாலும் உடைஞ்சிரும், லூசா பிடிச்சாலும் கீழே விழுந்துரும். ஆக ஒரு கண்ணாடி டம்ளரை எப்படி பிடிக்குமோ அப்படி மெதுவாக பிடித்துதான் குழந்தைகளை நாம் இப்ப கையாள வேண்டும். ஏனென்றால் இன்றைய குழந்தைகள் மிகவும் திறமையாளர்களாக மட்டும் இமோஷனலாகவும் இருக்காங்க. இதை மிக மிக நீங்கள் கவனிக்க வேண்டும். இமோஷனலா இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். குழந்தைகளை கவனிக்க வேண்டும். ரொம்ப சட்லா சொன்னார். ஏனென்றால் இன்று அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை யார் கண்காணிக்க முடியும் என்றால் நீங்கள் தான் கண்காணிக்க முடியும். இன்று பல பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து அதை பெற்றோரிடம் சொல்லும் பொழுதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியே இருக்கிறது, அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.